டேய் அண்ணனுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாங்கடா. அண்ணன் அவளை இன்னைக்கு விடக்கூடாது. அண்ணே இந்தாங்கண்ணே கூல் ட்ரிங்க். ஸ்ட்ரா எங்கடா? டே முட்டா பயல, ஸ்ட்ரா யாரா கொண்டு வருவா? எடுத்துட்டு வா போ. எடுத்துட்டு வரேண்ணே. டேய் இங்கே நின்னு அவரை ஏன்டா பாத்துட்டு இருக்க? போடா. டேய் பாலா, சொல்லுங்கண்ணே. இந்த ஸ்ட்ரா ரொம்ப வித்தியாசமா இருக்குடா. இத கூல் ட்ரிங்க்ல போட்டு குடிக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? யாரோட ரத்தத்தையே குடிக்கிற மாதிரி. குடிங்கண்ணே குடிங்கண்ணே, நல்லா குடிங்க. இப்ப என்னடா ஆச்சு? அவ வரமாட்டேன்னு என்ன அடம் பிடிக்கிறாளா? கதற கதற இழுத்துட்டு வான்னு சொன்னல, துச்சாதன மாதிரி மாறுடா. ஆனா அது வந்து அப்படின்னா அவளை உன்னால கூட்டிட்டு வர முடியாது. இப்ப என்ன பண்றது? எங்க ஆளுங்களால கூட்டிட்டு வர முடியல, அதனால நானே வந்தேன்னு சொல்லணுமா? ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர முடியல உன்னால? சரி தல, நானே போய் எடுத்துட்டு வரேன். அண்ணா இப்ப என்னாச்சு? ஆனா அந்த பொண்ணு கடையில இல்லண்ணா. எங்க இருக்கா? அவ பின்னாடி வழியா தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் ஆம்புலன்ஸ் சொல்லாதடா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு பொண்ணு உன்னால சமாளிக்க முடியல? உன்னெல்லாம் போய் வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு. சங்கரோட ஆளுன்னு சொல்லிட்டு தெரியுது. அண்ணே அண்ணே, நான் அந்த பொண்ணை அந்த பக்கமா போனதை பார்த்தனே. என்னையே ஓட விடுறாளா? அவ கதையை முடிக்கிறேன். வாங்கடா, வண்டியில இருங்கடா. வண்டியில போலாம். சோ இப்பவாவது அவ பிரக்யா இல்ல பொன்னிங்கிறத நீ நம்புறியா? இவ பொன்னிதாங்கிறது எனக்கு இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒருவேளை பிரக்யாவா இருந்திருந்தா பூஜையை ஸ்டாப் பண்ண சொல்ல மாட்டா. சோ இவ பொன்னிதான், நம்மளோட லவ்லி பொன்னி. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஃபைனலி இனிமே அவ பொன்னி இல்ல பிரக்யா தான் என்ன தொல்லை பண்ணாம இருப்பல்ல. இனிமே அவ உன் அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்க மாட்டா. You know what is fantasies you have? ஆனா அலியா, நாம பேசினதுக்கு அப்புறம் நீ என்ன ரூமை விட்டு வெளியில போக சொன்ன. அப்ப நீ பொன்னியோட தனியா என்ன பேசின? Nothing. சொல்ல மாட்டேன்னா ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படி மழுப்புற? ஏதோ தனியா பேசணும்னு நினைச்சுதானே என்ன ரூமை விட்டு போக சொன்ன? This is not fair ஆலியா. நாம நிக்கல் வீட்ல ஒண்ணா தானே இருந்தோம். ஒண்ணா இந்த வீட்டுக்கு வரணும்னு கஷ்டப்பட்டு பிளான் போட்டு ஒண்ணாவே இங்க வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தது உன் கேரக்டர் நீ மாத்திக்கிட்டியா? பொன்னியோட சேர்ந்து என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப பிளான் பண்றியா? அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு? Shut up தனு. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. Just relax. அப்படி எதுவும் இல்லனா என்ன பேசணும்னு என்கிட்ட சொல்லு. மரியாதையா சொல்ல அலியா, இல்லன்னா நான் உன்கிட்ட. Okay fine. சொல்றேன் இரு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? அதான் சொல்றேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? See, பொன்னி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ரியலைஸ் பண்ண விஷயம் என்னன்னா, அவ பிரக்யாவோட டூப்ளிகேட் மட்டும் இல்ல, நமக்கு அவ அலாடின் லேம்ப் மாதிரி. நம்ம எல்லா விஷயத்தையும் அவன் நிறைவேற்றுவா. அது எப்படி? சிம்பிள். அது எப்படின்னா, நாம பொன்னிய ட்ராப் பண்ணி இந்த வீட்ல இருக்கிற மாதிரி செஞ்சிருக்கோம் இல்லையா? பொன்னியும் அண்ணனை சம்மதிக்க வச்சு நம்மள இந்த வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண வச்சா இல்லையா? அந்த செகண்ட் எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. பொன்னிய வச்சே அண்ணனை பிரபா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓ மை காட், நீ இந்த பிளான் தான் போட்டுட்டு இருந்தியா? ஆலியா, யூ சச் ஐ மீன், நீ இங்க என்ன பண்ண வந்த? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண வந்த? உனக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கணும்ல, அதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு ஸ்வீட் ஹார்ட். சோ அதுக்குள்ள எனக்கும் பிரபாக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். You know, I also have a life. இப்படி எல்லாம் செஞ்சாதானே செட்டில் ஆவேன். So better now than later. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்பதானே நாம இங்க வந்திருக்கோம். வந்த உடனே நீ உன் ப்ராப்ளம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஐ மீன், நீ முதல்ல ஏன் வேலையை பார்க்கலாம். முதல்ல உட்கார்.
இல்ல நான் இப்படியே நிக்கிறேன், நீ சொல்லு. ஓகே ஃபைன். சி ஸ்வீட் ஹார்ட், அண்ணன் இப்போ உன்னை பத்தி யோசிக்க கூட மாட்டான். ஏன்னா அவனோட மனசு, மைண்ட், ரூம் எல்லாத்துலயும் பிரக்யா மட்டும்தான் இருக்கா. சோ உன்னோட இந்த செட்டிலிங் டைம்க்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஆனா இதுக்கிடையில நான் எப்படியாவது என் பிரபா கூட நான் செட்டில் ஆயிடுவேன். பொண்ணு எப்படியாவது அண்ணாவை கன்வின்ஸ் பண்ணா போதும். அண்ணாவை அவ ஒத்துக்க வச்சா அண்ணன் எப்படியாவது பிரபாவை என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வைப்பான். பெரிய இவனாட்டம் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போனா இல்ல அவன்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அண்ணன் சொல்ல மாட்டான்னு உனக்கு தான் தெரியுமே தனு. யாராவது என்கிட்ட சேலஞ்ச் பண்ணா அவங்கள தோக்கடிக்காம நான் விட மாட்டேன்னு. சோ இப்போதைக்கு நான் அந்த சேலஞ்சை நிறைவேற்ற தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தானு. மத்தபடி வேற எதுவும் இல்ல. பொன்னி அண்ணாவை ஒத்துக்க வச்சுட்டா போதும். பிரபாவை எப்படியாவது அண்ணன் ஒத்துக்க வைப்பான். அதுக்கப்புறம் அட் எனி காஸ்டினும் பிரபாக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். எப்படி என் ஐடியா? ஏய் பொண்ணு, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கியே. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உன்ன மாதிரி இவ்வளவு அழகான பொண்ணு இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. எனக்கு ஒரு விஷயம் புரியாது. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கே டைம் இருக்காதுல்ல? எங்க ஆளுங்க கூட சண்டை போட உனக்கு எப்படி டைம் கிடைச்சது? அவங்க அங்க தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. தப்பு நடக்கும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்படின்னா நீ என்ன காந்தியோட ஃபாலோவரா? காந்தியோட ஃபாலோவர்னா நீ அவர மாதிரி தான் நடந்துக்கணுமா? அகிம்சை வழியில நடக்கணும். அதை விட்டுட்டு அடிதடியில இறங்குற. இங்க பாரு, பாவம் பையன் எப்படி ரத்தம் கொட்டுது பாரு. ரைட்டு விடு. எங்களோட வேலையே இதுதான். அடிக்கிறது அடி வாங்குறதா எங்களுக்கு சகஜம்தான். இருந்தாலும் நீ சங்கரோட ஆள் மேல கை வச்சது மிகப்பெரிய தப்புமா. அவங்க மேல யாருமே கைய வைக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற யாருக்கு அந்த தைரியம் இல்ல. அம்மா, யார் நீ? யாரோட பொண்ணு? கோப்பம் யாரு? விஜயச்சந்திரன். எங்க அப்பா ஒரு ஜமீன்தார். என்னவோ உங்க அப்பா சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுற. ஒரு ஜமீன்தார் பொண்ணா இருந்துகிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணலாமா? வேற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. என்னோட வேலை, என்னோட யோசனை ரெண்டுமே ஒண்ணுதான். உன்னை நான் சும்மா விட போறது. யாரு மேல கைய வச்ச? மரியாதையா நீ உன் ஆளுங்களும் இங்க இருந்து போயிடுங்க. அதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது.
இதுக்கு முன்னாடி போலீஸ கூப்பிட்டப்ப உங்க ஆளுங்க எல்லாரும் பயந்து ஓடுனாங்கல்ல, அதே மாதிரி இப்ப நீயும் ஓட வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி ஓடுறது உனக்கு நல்லது இல்ல. அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கு மரியாதையே என்னை விட்டுட்டு இங்க இருந்து போயிடு. என் மேல கைய வைக்க எவ்வளவு தைரியம்! இந்த சங்கரோட கன்னத்திலேயே கைய வச்சிட்டியா நீ? இப்ப உன் கண்ணும் தானே வலிக்குது. அப்ப உன்னதான் அடிச்சேன். என்னடா பாக்குறீங்க? புடிங்க அவள. என் கையை விடுங்க ப்ளீஸ். யாராவது போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது காப்பாத்துங்க. எர்விட சொல்லு ப்ளீஸ். முன்னாடி ஓவரா பேசுன, இப்ப என்னாச்சு? விடு. யாராவது போலீஸ கூப்பிடுங்க. யாராவது போலீஸ கூப்பிடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் யாராவது போலீஸ கூப்பிடுங்க. ஏய் பாலா, சேகர், விடுங்கடா. பாவம்டா, கத்துறால. விடுங்க விடுங்க. போதுமா? விட்டாச்சு. சார், இது ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் சார். ஆமா, இந்த இடத்த நான் பார்த்திருக்கேன். நீ கொஞ்சம் முன்னாடி போ. ஒரு நிமிஷம். அம்மா, அங்க என்ன நடக்குது? எல்லாரும் நின்று என்ன பண்றாங்க? ஏதாவது ஏழை பணக்காரனுக்கு எதிராக பேசியிருப்பான், அதான் அவங்க போட்டு வெளுத்து வாங்குறாங்க போல. அவன் அடி வாங்குறத எல்லாரும் சுத்தி இருந்து வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க. வழக்கமா நடக்கிறது தானே. ஏய், அந்த பொண்ணு த்ரிஷா வச்சே. அந்த பொண்ணுக்கு உடனே ஹெல்ப் பண்ணணும். வா. இருங்க சார், இருங்க சார். அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிருப்பா, அதனால தான் அவளை அப்படி நிக்க வச்சிருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு சார் இந்த தேவையில்லாத வேலை? வாங்க போலாம். ஏய், என்ன டிரைவர், நீ இப்படி நான் பேசுறேன்? எல்லாரும் சார் அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியும். நீ வாங்க கூட. சார், அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நீங்க போகாதீங்க. உங்க நல்லதுக்காக சொல்றேன். நீ இங்கேயே உட்காந்து உன் நல்லது பத்தி யோசி. நான் ஹெல்ப் பண்ண தான் போறேன். சார் சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. அங்க அவர் மட்டும் இல்ல சார், கூட நிறைய பேர் இருக்காங்க. அவர் கூப்பிட்டா இன்னும் நிறைய பேர் வருவாங்க. நீங்க நீங்க எத்தனை பேர் சமாளிப்பீங்க சார்? இப்படி தினமும் அடிக்கிறதா அவங்களோட வேலையை. அடிச்சு ரோட்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் நேரம் சரியில்லை போல இருக்கு சார், அதான் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப நீங்க ஏன் உயிரை பணைய வச்சு போறேன்றீங்க? இல்ல, இது அந்த பொண்ணோட ப்ராப்ளம் இல்ல, இது என்னோட ப்ராப்ளம். என் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போய் தான் அவளுக்கு இந்த நிலைமை. நான் அந்த பொண்ணை காப்பாத்தியே ஆகணும். ஆனா சார், நீ வெளியே வா சார். நான் சொல்றேன்ல, நீ வெளியே வா. சார், வெளியே வா. சார் சொல்றது கேளுங்க சார். அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார், ப்ளீஸ் சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார். சார் பேசினதெல்லாம் போதும் கண்ணு. இப்ப இந்த இடத்துல உன்னை நான் ரேப் பண்ண தான் போறேன். என்ன பண்ற? இன்னும் நான் எதுவுமே பண்ணல, அதுக்குள்ள என்ன பண்றேன்னு கேக்குற? இங்க பாரு, மரியாதையை என்ன விட்டுரு. இல்ல உங்க யாரையும் என்ன சும்மா விட மாட்டேன். எல்லாரையும் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். முதல்ல என்ன உன்னை ஒழுங்கா பிடிக்க விடுமா? அண்ணா, இவளை நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போலாம். நமக்கும் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல. என்ன விட்டுரு. என்ன விடு ப்ளீஸ். ப்ளீஸ் ஹெல்ப். கத்து கத்து, நல்லா கத்து. இந்த ஊரையே ஒண்ணு கூப்பிடு. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க. யாரும் வர மாட்டாங்க. யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். டேய், எவன்டா அவன்? புடிங்கடா அவனை. என்ன வரியா இல்ல இங்கே இருந்து அவங்க கிட்ட அடி வாங்க போறியா? கம் ஃபாஸ்ட்.
இன்னும் வரல. தேங்க் காட் நீங்க டைமுக்கு வந்திருக்கீங்க. இல்லனா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியாதா. உங்களோட இந்த ஹெல்ப்பை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேங்க. ஏய் கமான் யா, அவங்க கிட்ட இருந்து நீ என்ன காப்பாத்துன. பெரிய ஹெல்ப் பண்ணதே நீதான். நீ ஹெல்ப் பண்ணதுனால பதிலுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனா நான் யாருனே தெரியாம நீ ஹெல்ப் பண்ணியே. முன்ன பின்ன தெரியாதவனுக்காக உன் உயிரை பணையம் வச்சேன். அப்போ உனக்கு தான் பெரிய மனசு. எதுவா இருந்தாலும் நீங்க என்ன சங்கர் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க. இதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா? இந்த தைரியம் உங்ககிட்ட இருந்து வந்ததுதான் டீச்சர். கல்யாணத்துக்கு அப்புறம் நாம 2 பேரும் நிரந்தரமா ஒன்னாகிற நாள் இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போற சர்ப்ரைஸ்ல டென்ஷன் ஆகணுமா இல்ல வெக்கப்படணுமான்னு உனக்கே புரியாது பாரு. இந்த அபி எங்க போனாரு? ரூம்ல பூலாம் வச்சுக்கிறாரு. இன்னைக்கு ஏதாவது பண்டிகையா என்ன? ஏய் வந்துட்டீங்களா மேடம்? சோ எப்படி இருக்கு என்னோட இந்த சர்ப்ரைஸ்? நல்லா இருக்குது. என்னத்துக்கு இது? எதுக்கு இதுன்னு இல்ல, யாருக்காகன்னு கேளு. யாருக்காக? உனக்காக தான். நல்லா இருக்கா? வெரி குட். நான் வந்ததுல இருந்து என்ன வெல்கம் பண்ணினே இருக்கீங்க. நான் வந்தேன்னு பூ தோட்டமே வச்சுக்கிறீங்க. என்னது பூந்தோட்டத்தை வச்சுட்டேனா? தட்ஸ் கியூட். ஆனா இதெல்லாம் உன்னை வெல்கம் பண்றதுக்கு இல்ல. பின்ன என்னத்துக்கு? நீயே சொல்லு. நான் என்ன சொல்றது இப்ப? பண்டிகைனா வீடு முழுக்க பூ போட்டிருக்கலாம்ல. என்னத்துக்கு? சரி இத பாருங்க, நீங்களே சொல்லிடுங்க. இதெல்லாம் என்னத்துக்கு? சொல்லிடுவா. இன்னைக்கு முதலிரவு என்ன சொன்னீங்க? இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட். நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல இருக்க கூடாது. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் நைட் நான் வந்திருக்கேன்ல இவ்வளவு நாள் கழிச்சு. இது என்னோட ஃபர்ஸ்ட் நைட். உங்களோட தான் எப்படி இருக்க முடியும்? நீங்க எங்க தானே இருக்கீங்க. அடிபட்டதுக்கு அப்புறம் உன்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப அதிகமாச்சு பிரக்யா. என் சென்ஸ் நல்லா தான் இருக்கு, உங்க சென்ஸ் தான் ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு. இல்ல அப்படி பாக்காதீங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்றீங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்னுவீங்க, ஃபர்ஸ்ட் மந்த்னுவீங்க, அது இதுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் ஒரு வருஷம் ஆயிடும், ஆனிவர்சரி கொண்டாடுவீங்க. பணம் தான் வேஸ்ட். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வெறும் என்னோட பிறந்த நாளை மட்டும் கொண்டாடுங்க. எனக்கு அதே சந்தோஷம் தான். உனக்கு உண்மையிலேயே இது புரியலையா இல்ல நீ வெக்கப்பட்டு புரியாத மாதிரி என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கியா? நான் என்ன புரியாத மாதிரி நடிச்சுன்னு இருக்கேன்னு சொல்றீங்க? அதான் இன்னைக்கு நம்மளோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட். இப்ப புரிஞ்சுதா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்னா உண்மையான ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி பேசுறாரோ? அட கடவுளே, இன்னைக்கு என் கதை கந்தல் தான் போல இருக்கு. இன்னைக்கு நான் நல்லா மாட்டிக்கினேன்.
என்னாச்சு அடிபட்டுச்சா? அதெல்லாம் இல்ல. அடிபட்டுச்சு. முதல்ல வா. கையை விடுங்க. வந்து கையை விடுங்க. இங்க உட்கார் 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 உட்கார். எங்க அடிபட்டுச்சு? ரைட்டா லெஃப்டா? காலு இந்த கால்ல. இந்த காலியா? இல்ல அந்த காலு. ஓ அந்த காலா? இல்ல இந்த காலு தான் அடிபட்டுச்சு. எந்த காலு காட்டு? இல்ல வேணா விடுங்க நானே பாத்துக்கிறேன். நானே பாத்துக்கிறேன் என்ன அர்த்தம்? நான் கை வச்ச உன் வலி அதிகமாயிடுமா? இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் டச் பண்ணாலே போதும் வலி எல்லாம் பறந்து போயிடும்னு சொல்லுவேன். இப்போ நான் எப்படி இதை சரி பண்றேன்னு பாரு. நானா அப்படி சொன்னேன்? மறந்துட்டியா நீ? சொல்லிருப்பேன். நீங்க கையை டச் பண்ணுங்க கால் சரியாயிடும். என்ன உளற நீ? கையை டச் பண்ணா எப்படி கால் சரியாகும்? காலையே டச் பண்ற. இது பாவம். புருஷன் பொண்டாட்டி காலை தொட்டா அப்புறம் பொண்டாட்டிக்கு பாவம் வந்து சேர்ந்துரும். இதுக்கு முன்னாடி தொட்டப்பெல்லாம் பாவம் வரலையே. புருஷன் டச் பண்ணா இருக்கிற பாவமும் போயிடும். என்ஜாய்மெண்ட் அதிகமாயிடும். ஏய் நீ முதல்ல உன் காலை மேல வை. ஒரு நிமிஷம் நான் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணு. கால் எடுக்காத. சீல் டைட்டா இருக்கு.